உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விஸ்வாவசு வருடம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 16 டிசம்பர் 2025 முதல் 14 ஜனவரி 2026 வரை. என்ன மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு எங்கேயாவது வாழ்வா சாவான்னு தான் ஆரம்பிக்குது. எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிடலாமா, எங்கேயாவது போய் கண்காணாத இடத்துல உட்காந்து கொஞ்ச நாளுக்கு வாழ்ந்துட்டு வரலாமா, ஒரே மென்டல் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், ஹெல்த் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் வந்துடுச்சு சாமி, மென்டல் ப்ரெஷரோட. அதனால அப்படிதான் ஆரம்பிக்குது. பேசினாலே நீங்க பேச மாட்டேன்றீங்க. உங்களுக்கு மீறி யாரோ ஒருத்தர் பேசுற, யார் பேசுறாருன்னு தெரியல, யாரோ பேசுறாரு, காதுல கேக்குது. ரைட், ஞானமா முயற்சி பண்றீங்க. பிறகு மனசுல ஒரு இனம் புரியாத பயம் இருக்குது. நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா, ஏதாவது உருப்படுவோமா மாட்டோமா, மனசுல பயம், இனம் புரியாத பயம் எக்கோல கேக்குது. பிள்ளைகள் நலன்ல எச்சரிக்கையா இருக்கணும். புத்தி வேலை செய்யல, மனசு வேலை செய்யல, அறிவு வேலை செய்யல, ஆத்மா வேலை செய்யல, பல பிறவி கான்சியஸ்னஸ் வேலை செய்யல. பிறகு உங்களுடைய எதிர்பாலினம் பிரிவினை வரணும் அப்படின்ற ஜாதகத்துக்கு இந்த மாசம் 100% பிரிவினை வந்துடும், டைவர்ஸ் வந்துடும். இந்த மாதம் வருது போங்க, வரணுன்ற ஜாதகத்துக்கு தான். அதை பார்த்துக்கணும். எல்லாரும் இதை எடுத்துக்கூடாது. பச்சை சொக்கா போட்டவெல்லாம் என் புருஷன், சோப்பு ஜாக்கெட் போட்டது என் பொண்டாட்டின்னு. ஆக அடிப்படை ஜாதத்தில் டைவர்ஸ். நீண்ட நாட்களாக யாரெல்லாம் டைவர்ஸ் பண்ணணும்னு வாயில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களோ, கணவன்மார்கள் மனைவிமார்களை பார்த்து இந்த மாதம் டைவர்ஸ் அனுப்பிச்சிடுறாங்க. நோட்டீஸ் வீட்டுக்கு வருதா இல்லையான்னு பாருங்க, வருது. பிறகு அந்நிய மதக்காரர்கள் உதவி செய்கிறாங்க, முகமதியர்கள், கிறிஸ்துவர்கள். ரைட், தொழிலில் பலவிதமான முயற்சி எடுத்து பார்த்தாலும் ஒன்றும் வேகலை, பருப்பு வேகலை, அப்படி இருக்கிறது தானே சொல்ல முடியும், இல்லாத சொன்னால் நடக்காதுல. பிறகு முத்தான 3 பலனை கேளுங்க. அது என்ன 3 பலன்? 11 நவம்பர் 2025 கிட்டத்தட்ட 14 ஜனவரி 2026 வரலும் செலவு, வரவுக்கு மீறி செலவு. அதில் கொஞ்சம் நீங்கள் நல்லா இருந்த காலம் அக்டோபர் 17, 2025 முதல் 5 டிசம்பர் 2025. இதை ஏன் நான் சொல்கிறேன், 4 குருடர்கள் ராசி பலன் பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? கடந்த காலம் எப்படி தாக்கியிருக்குன்னு தெரிஞ்சால் தானே இப்போ எதிர்காலத்தில் பற்றி நான் சொல்லும்போது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து, நோய் வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர். மழை வருவதற்கு முன்பே கொடை எடுத்துன்னு போனோம், புயல் வரத்துக்கு முன்னாடியே பதுங்கணும், அதுக்கு தானே சொல்றது. ரைட், அப்படி இருக்குது. பிறகு 20 டிசம்பர் 2025 உங்களுக்கு 12 ஜனவரி 2026 இந்த காலகட்டம் பெண்ணால் ஆணுக்கு பொருளாதார உதவியும், ஆனால் பெண்ணுக்கும், பெண்ணால் ஆணுக்கும் வருகிறது, எதிர்பாலினத்தால் வருகிறது. பிறகு முறை தவறிய சில உறவுகள் ஏற்படுறதுக்கான அந்த சபலங்கள் வரும். ஆமாம், அது யார் ஜாதகத்தில் இருக்குதோ அவங்க அதை நிறைவேற்றிடுறாங்க. அதுக்கான தைரியமும் ஒன்றும் இல்லாதவங்க நிறைவேற்ற முடியாது. பிறகு 29 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026 வரல ஷேர் பிஸ்னஸ் இந்த ராசிக்காரன் மூலையிலே இருக்கும். பண்ணணுன்றது, கேம்பிள் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு. ஆனால் வாங்கினா 100% பணம் லாஸ் ஆகிடும். அதுவும் இப்போ ஆன்லைன் ரம்மியில் பல பேர் அப்பப்போ டக்குன்னு ஹேங்கரில் சொக்காவை மாட்டுற மாதிரி தூக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்க மாதிரி ஆளுங்க பார்த்தீங்கன்னாலும் இந்த ஆன்லைன் ரம்மி விளையாடக்கூடாது. 29 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026 வரல ஆடினா அவ்வளோதான். தற்கொலை, தூக்கு, அந்த மாதிரியான முடிவில் எடுக்க வேண்டியது இருக்கும். திடீர்னு 6 லட்ச ரூபா பணத்தை விட்டுருவீங்க, அப்புறம் 60 லட்சம் வரலும் போயிடும். பார்த்துக்குங்க. இந்த ஆன்லைனில் ஆடுறவங்களுக்குலாம் கேட்டாக்க டக்குன்னு காசு எங்கேருந்து வருதுன்னே தெரியலப்பா, பரட்டிடுறாங்க. ரைட் என்று கூறி, பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் நம் சேனலில் மட்டுமே தரப்படுகிறது. உலக சேனல் எதிலுமே தரப்படுவதில்லை. அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்பெறாமல் பிறருக்கும் ஷேர் செய்ய வேண்டும் என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து
இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.